செஷன் வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறது செகண்ட் பார்ட்டா வச்சுக்கலாம். ரைட். ஸோ நம்ம ரெண்டு பார்ட்டா ஏங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துக்குமே வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஸோ வை இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அந்த காரணம் தான் முக்கியமே தவிர எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அது எல்லாமே நமக்கு செகண்டரி தான். உங்க வை ஸ்ட்ராங்கா இருந்தா, ரீசன் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா எல்லாராலையும் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ சச்சின் எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆள் எல்லாருக்குமே பார்த்தா விச் வாஸ் ஸ்ட்ராங் வாஸ் தர் வை. ஸோ இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு சைக்கிள் இருக்கும். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். நம்ம எப்படி குழந்தையா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டீன் ஆகிறோம், தென் யூ ஆர் கெட்டிங் இன் டு அடல்ட் ஸ்டேஜ், ஒர்க் பண்றோம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ்பிரேஷன் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, முதுமையான அப்புறம் ஒர்க் பண்ண முடியாது, இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு. எமர்ஜிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சன்ரைஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், இல்லை எமர்ஜிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இன்னைக்கு இவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு எமர்ஜிங் ஸ்டேஜ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு எமர்ஜிங் ஸ்டேஜ். இப்போ 1990s நீங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் வாஸ் இன்டு எமர்ஜிங் ஸ்டேஜ். அப்போ நிறைய பேர்கிட்ட ஃபோன் கிடையாது. வெரி ஃபியூ பீப்புள் வேர் ஹேவிங் ஃபோன்ஸ். அதுவுமே நம்ம இன்கமிங்க்கும் பே பண்ணோம், அவுட் கோயிங்க்கும் பே பண்ணோம். ஸோ அது மாதிரி டைம்ல ஒரு இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கஸ்டமர் பேஸ் வந்து கம்மியா இருக்கும். அது சஸ்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சி அந்த டைம்ல உங்களுக்கே தெரியும், பிபிஎல் இருந்தாங்க ஃபோன் பிஸ்னஸ்ல, எரிக்சன் இருந்தாங்க, நோக்கியா வாஸ் நாட் தேர், வாஸ் அ லாட் ஆஃப் கம்பெனிஸ் வேர் தேர், ஏர்செல் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ்ல கிடையாது இல்லையா. ஸோ எமர்ஜிங் ஃபேஸுங்கிறது ஒரு டஃப் ஃபேஸ் ஃபார் எனி பிஸ்னஸ். அதை சஸ்டைன் பண்றதுக்கு தே ஷுட் ஹாவ் ஃபினான்ஷியல் பேக்கப். ஏன்னா கவர்மெண்டோட சப்போர்ட் தேவை. ஒரு ரீசனபிள் டைம் வந்து எனக்கு ஆகும் கிளைண்ட் பேஸை நான் சோர்ஸ் பண்ணேன். ஒன்ஸ் அந்த எமர்ஜிங் ஃபேஸ் பாஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரிலையன்ஸோட சிடிஎம்ஏ ஃபோன் தான் க்ரோத் ஃபேஸ்க்கு ட்ரிகர் பண்ணுச்சு. 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் ஃபோன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத்து பயங்கர டிராஸ்டிக் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனுங்கிறது வெரி ஃபியூ பீப்புள் வேர் ஹேவிங். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி பயங்கர க்ரோத் ஆச்சு. அப்போ நோக்கியா 1100 அதெல்லாம் வந்த காலம். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி மெச்சூர் ஸ்டேஜ் ஆச்சு. அண்ட் தென் இட் வெண்ட் இன் டு டிக்ளைன். 1100 வாஸ் ஒன் ஆஃப் த டாப் செல்லிங்கா இருந்தது. எல்லார்கிட்டையும் ஃபோன் வந்த அப்புறம் பீப்புள் வேர் நாட் பையிங் த ஃபோன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் டிக்ளைன் ஆச்சு. அதுக்கப்புறம் டெக்னாலஜி சேஞ்ச் ஆன அப்புறம் லைக் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தது. ரைட். ஸோ எனி இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கிட்டால் எவ்ரி இண்டஸ்ட்ரி வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். இன்ஜினியரிங் ஒரு காலத்துல பார்த்தா டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஃபியூ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்துச்சு. ரைட். ஸோ கிடைக்காம இருந்தது. ஒன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ண அப்புறம் தட் வாஸ் இன் டு க்ரோத் ஸ்டேஜ். நிறைய பேர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு மெச்சூர் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. பீப்புள் வாண்ட் டு லைக் செகண்ட் லைன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. நீங்க இது எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவி இனிஷியலா வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருந்தது, போர்ட்டபிள் டிவி. எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஒனிடா, சாலிடர் அதெல்லாம் பெரிய கம்பெனியா இருந்துச்சு. எமர்ஜிங் ஃபேஸ்ல வெரி ஃபியூ பீப்புள் ஹவுசஸ்ல தான் டிவி இருந்தது. போர்ட்டபிள் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஸோ தென் அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆச்சு. எல்லார் வீட்லயும் சாலிடர், ஒனிடா எல்லாமே இருந்தது. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும்போது அது டிக்ளைனிங். சாலிடர் பிஸ்னஸ் விட்டு போச்சு, ஒனிடா பிஸ்னஸ் விட்டு போச்சு. இன்னைக்கு பார்த்தோன்னா ஸ்மார்ட் டிவி வந்தாச்சு. ஸ்மார்ட் டிவி வந்ததுக்கு அப்புறம் அது ஒன்ஸ் அகெயின் இட் ஹேட் எமர்ஜிங் ஃபேஸ் இருந்தது, க்ரோத் ஃபேஸ், மெச்சூர் ஃபேஸ் அண்ட் டிக்ளைன் ஃபேஸ். இன்னைக்கு ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிஸ்னஸ் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுது. ரைட். ஸோ இன்னைக்கு எவ்வளோ பேர் டிவி முன்னாடி உட்காரோன்னு தெரியாது. த வே பிஸ்னஸ் வாஸ் ஆப்ரேட்டிங் இஸ் சேஞ்சிங். ஸோ எதுக்கு இது சொல்றேன்னா, நம்ம ஒரு 30-40 இயர்ஸ் பிஃபோர் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்டாக்னண்டா இருந்துச்சு, காம்படிஷன் கிடையாது. கார் இண்டஸ்ட்ரினா அம்பாசிடர் இருந்தது, ஃபியட் இருந்தது. இன்னைக்கு வந்து காம்படிஷன் இஸ் வெரி வெரி ஹை. இண்டஸ்ட்ரியும் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளுமே பயங்கரமா சேஞ்ச் ஆகுது.
ஸோ டிபிக்கலா லாஸ்ட் ஒரு மெனி இயர்ஸ் வந்து ஒரு டாப் கம்பெனியா இருந்தது. இன்னைக்கு அந்த கம்பெனி சஸ்டெயினே பண்ண முடியல. நம்ம எல்லாருமே தெரியும், டைப்ரைட்டர்ஸ் தெரியும். கோத்ரேஜ் வாஸ் ஸ்ட்ராங் இன் டைப்ரைட்டர்ஸ், இன்னைக்கு டைப்ரைட்டர்ஸ் பிஸ்னஸ் கிடையாது. கோடாக் வாஸ் ஸ்ட்ராங் இன் கேமரா, இன்னைக்கு கேமரா பிஸ்னஸ் இல்லை. ரைட். ஸோ நிறைய டெக்னாலஜி சேஞ்சஸ்னால நிறைய ப்ராடக்ட் சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ தட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ நான் என்னோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு பிஸ்னஸ்ல பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில காம்படிஷன் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம மொபைல் போன்ல காம்படிஷன் சொல்லுவோம். ரைட். ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி பயங்கர வார்ல இருக்கு. ப்ரைசிங் எல்லாமே ரெடியூஸ் பண்றாங்க. ஜியோ ப்ராட்பேண்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வை ஜியோ வாஸ் வெரி அக்ரெசிவ். ஏன் இந்த பிசினஸ்ல மட்டும் இவ்வளோ அக்ரெசிவா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து ஒரு கிளைண்ட் இருந்தாலும் 1000 கிளைண்ட் இருந்தாலும் அக்ராஸ் த கண்ட்ரி நான் டவர் போடணும், இல்லை நான் லீஸ்ல எடுக்கணும். ஸோ என்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நான் சஸ்டைன் பண்ணணும்னா எனக்கு வந்து வேரியபிள் காஸ்ட், எனக்கு நிறைய கிளைண்ட் பேஸ் இருந்தால் மட்டும்தான் என்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் கம்மியாகும். ரைட். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வை த காம்படிஷன் வாஸ் ஹை இஸ் பிகாஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வாஸ் ஹை. எங்கெல்லாம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கோ அந்த கம்பெனிலாம் பார்த்தானா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், மார்ஜின்ஸ் கம்மியாகும். ஸோ நீங்க பிஸ்னஸ்ல இருக்கீங்க, உங்க பிஸ்னஸ்ல வந்து காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு, பிரைசிங் வார் ஜாஸ்தியா இருக்குன்னா இட் ஒன்லி மீன்ஸ் உங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஜாஸ்தி. நான் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஐ ஷுட் பி மோர் காம்படிட்டிவ் ஆன் த பிரைசிங், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸோட என்விரான்மெண்ட் புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன் புரிஞ்சுக்கிறது நல்லது? தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கிவ் மீ த மார்ஜின்ஸ். இன்னைக்கு சப்ஸ்டியூஷனோட த்ரெட் நிறைய இருக்கு. என்னோட ப்ராடக்ட்டுக்கு சப்ஸ்டியூஷன்ஸ் வரலாம். ஐ கேன் பி அவுட் ஆஃப் பிஸ்னஸ் இன் ஒன் சிங்கிள் டே. நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துக்கோங்க, நோக்கியா. ஸோ நோக்கியா வந்து அந்த டெக்னாலஜி சேஞ்ச் பண்ணல. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த பிஸ்னஸ் தேவர் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். ரைட். ஸோ இன்னைக்கு நிறைய இதுல பாக்குறோம், அந்த ஃபின்டெக் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி தே ஆர் மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் ஷாப்ஸ் இன்னைக்கு சஸ்டைன் பண்ண முடியுதா? ஆன்லைன் ஸ்டோர்ஸ் வேர் கிவிங் சீப்பர் காஸ்ட்ல கொடுக்குறாங்க. மெட் பிளஸ் மாதிரி இவங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் அ த்ரெட் ஃபார், அதுக்கு நான் ஷாப் தேவையில்லை, ஒரு குடோன் வச்சிருந்தா போதும். அதே மாதிரி அமேசான் இஸ் நாட் ஹேவிங் எனி ஷாப் அக்ராஸ் த கண்ட்ரி. பட் டுடே அவங்க பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி தே ஆர் டூயிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஏரோப்ளேனோட மேஜர் பிஸ்னஸ் பார்த்தா ஃபுட், இண்டிகோ. தே ஆர் செல்லிங் மோர் தேன் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ஷாப் ஃபுட் என்ன செல் பண்றாங்களோ அதோட ஜாஸ்தி அவங்க செல் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய சப்ஸ்டியூஷன்ஸ் வந்தாச்சு. லைக் கோடாக் கேமரா மொபைல் வந்ததுக்கு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி அவுட் ஆச்சு. ரைட். கேமரா வந்து வி டோன்ட் பை டுடே. மொபைல்லயே கேமரா இருக்கு, ரேடியோ இருக்கு. லாஸ்டா எப்ப ரேடியோ கேட்டீங்கன்னு தெரியாது. அதே மாதிரி பேரியர்ஸ் டு என்ட்ரி. என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய கேபிட்டல் தேவைன்னா எனக்கு கண்டிப்பா வந்து பேரியர்ஸ் இருக்கு. இல்லாத பட்சத்துல எல்லாருமே என்டர் ஆகலாம். எனி காம்படிஷன் கேன் கம். இது எல்லாமே எங்க எனக்கு கை வைக்கும்னா என்னோட மார்ஜின்ஸ் கை வைக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி அப்டேட் இருக்கும்போது ஐ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு சேஞ்ச் மை டெக்னாலஜி. நான் சஸ்டைன் பண்ணணும்னா என்னோட டெக்னாலஜி சேஞ்ச் பண்ணாதான் என்னால சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ சில இண்டஸ்ட்ரியில பார்த்தா பையர்ஸோட பார்கெனிங் பவர் ஜாஸ்தியா இருக்கும், அங்க மார்ஜின்ஸ் எனக்கு கம்மியா இருக்கும். சப்போஸ் நான் டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் தான் மேஜர் கிளைண்ட். அந்த கிளைண்ட்டை விட்டுட்டேன்னா என்னோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும். அந்த டைம்ல ஹூ வில் ஹாவ் மேஜர் கண்ட்ரோல்? நானா, டிசிஎஸ்ஸா, இல்லை அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கம்பெனியானா? பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கம்பெனி வில் ஹாவ் மோர் பார்கெனிங் பவர். என்ன, அவங்கள நம்பி தான் டிசிஎஸ் இருக்காங்க. நாளைக்கு நான் ஒரு கிளைண்ட் பி டு பி பிஸ்னஸ்ல மார்ஜின்ஸ் கம்மியாக பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா பர்ச்சேஸ் பவர் வந்து பார்கெனிங் பவர் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்? பையருக்கு ஜாஸ்தியா இருக்கும். சப்ளையர்ஸ், சில இண்டஸ்ட்ரியில பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ லைக் டிஎன்ஏபி எலக்ட்ரிசிட்டி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நீங்களும் நானும் வந்து டிசைட் பண்ண முடியாது. நீங்க ஜாஸ்தி கன்சியூம் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா? ஜாஸ்தி தான் ரேட் ஏற்றுவாங்க. ஏன்னா மோனோபோலியா இருக்கு. அந்த டைம்ல ஐ கான் டிசைட் த பிரைஸ். என்னோட ரா மெட்டீரியல் பிரைஸ் ஜாஸ்தி ஆகும்போது என்னோட மார்ஜின்ஸ் கம்மி ஆகும். ரைட். ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா என்னோட பிஸ்னஸ் சஸ்டைன் பண்றது ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுல நம்ம வாழறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு.
ஸோ நான் இந்த பிஸ்னஸ்ல சஸ்டைன் பண்ணணும்னா ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்டு டு டூ அ ட்ரான்சிஷன். நாளைக்கு டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுது, நாளைக்கு இந்த பிஸ்னஸ் காம்படிட்டிவா இருக்கு, என்னோட மார்ஜின்ஸ் கம்மி ஆகுதுன்னா ஐ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு சேஞ்ச் மை பிஸ்னஸ். ஸோ நான் ஏன் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது செகண்டரி, நான் ஏன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஈவன் ஃபார் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களே ஷார்ட் டேர்ம் பாரோயிங் பண்ணுறாங்க, த்ரூ டீபிள்ஸ் மூலமாக பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போறோம்னா சீசனல்ல எனக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், நிறைய கேஷ் ஃப்ளோ வரும். நான் சீசனல்ல எனக்கு உன்னோட கேஷ் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கும். ஸோ நான் த்ரூ த இயர் நான் மேனேஜ் பண்ணணும், என்னோட பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து என்னோட கேஷ் ஃப்ளோ வந்து நான் ஸ்டேபிளா வச்சுக்கணும். ஸோ ஐ ஷுட், நம்ம ரைனி டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எறும்பு கதை மாதிரி தான். எறும்பு என்ன பண்ணும், அரிசியை வந்து மழை காலத்துக்காக சேர்த்து வச்சுக்கோ, ரைட்? ஸோ அதே மாதிரி என்னோட கேஷ் ஃப்ளோ இன்னைக்கு வருது, ஸோ எனக்கு சேலரி கொடுக்கணும், எனக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், மீதி எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு. சில ரைனி டேஸ் போது என்னால் எனக்கு பிஸ்னஸ் அதே மாதிரி இருக்காது. ஸோ மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் சஸ்டைன் பண்ணணும்னா ஸோ டெஃபினட்டா வந்து எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் சரி, எனக்கு சேலரி கொடுக்க எல்லாத்துக்குமே வந்து ஐ ஷுட் ஹேவ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கார்பரேட்ஸ் தே ஹேவ் சம்திங் கால் ட்ரெஷரி டீம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோல் என்னது, அவங்களோட ப்ராஃபிட்ஸை தே இன்வெஸ்ட் ஸோ தட் நாளைக்கு ரைனி டே வரும்போது தே கேன் யூஸ் திஸ். கோவிட் மாதிரி டைம்ல எவ்வளோ பேருக்கு தெரியும் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும், ரைட்? லாட் ஆஃப் ஹோட்டல்ல பிஸ்னஸ் நடக்கல, தே ஹாவ் டு பே சேலரி, ரைட்? அதுக்கு ரெண்ட் பே பண்ணும், அது எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? கேஷ் ரிச் கம்பெனியால தான் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல க்ளோஸ் ஆச்சு பிகாஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ. அது மாதிரி நமக்கு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் வரலாம், பட் ஈவன் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய சேலஞ்சஸ் வரலாம். அதுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேபிளா இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு மந்த் ஆன் மந்த் ஒரு ஓப்பனிங் கேஷ் ஃப்ளோ நான் வச்சிருக்கேன். மந்த் ஆன் மந்த் கேஷ் இன்ஃப்ளோ வருது, கேஷ் அவுட் ஃப்ளோ வருது. என்னோட ஓவரால் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா இருக்கிற பட்சத்துல டெஃபினட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட பிசினஸ் ரன் பண்ண. ஸோ 95% ஆஃப் பிஸ்னஸ் வந்து 5 இயர்ஸ் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் குட் இன் மேனேஜிங் கேஷ் ஃப்ளோஸ். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எனக்கு இன்னைக்கு நல்ல ரீசனபிள் ப்ராஃபிட் இருக்கு, எல்லாத்தையும் நான் செலவு பண்ணுமா, பார்ட் ஆஃப் த ப்ராஃபிட் ஐ ஷுட் கீப் இட் ஃபார் ஃபியூச்சர். எனக்கு அன்சர்டனிட்டிஸ் எமர்ஜென்சிஸ்க்கு நான் சேமிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமர்ஜென்சி நமக்கு கோவிட் டைம்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வராது, பட் கேஷ் அவுட்ஃப்ளோ தான் இருக்கும். சேலரி கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும், ரைட்? ஐ ஹாவ் டு சஸ்டெயின் த பிஸ்னஸ். ஸோ டெஃபினட்டா எனக்கு எமர்ஜென்சி மேனேஜ் பண்ண கேஷ் ஒரு முக்கியமான விஷயம். வி நீட் தட், ரைட்? ஸோ அதுக்கு நான் கண்டிப்பா சேமிச்சு வைக்கணும். எல்லா ப்ராஃபிட்டையும் ஐ ஷுட் நாட் டேக் இட். ஸோ ஐ ஷுட் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஐ ஷுட் இன்வெஸ்ட் இன். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம கெப்பாசிட்டி வந்து லெட்ஸே ஒரு ஒரு டூ வீலரா இருக்கு, இவில பிஸ்னஸ்ல இருக்கீங்கன்னா கெப்பாசிட்டி என்னால ஒரு நாளைக்கு ஒரு 100ல இருந்து 1000 இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம், டூ வீலர், ரைட்? நான் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பணம் தேவை, ரைட்? ஸோ நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனருங்கிற ஒரு சைட் கொண்டு போறேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் டு ஓப்பன் இட் நவ். Okay, I will come back to screener. இந்த பிபிடி முடிச்ச அப்புறம் we will discuss lot from screener. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், நம்மளோட பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது முக்கியம். ஐ வில் கம் பேக் டு தட், ரைட்? ஸோ ஒரு கம்பெனி வந்து பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, கடன் வாங்கி தே ஆர் பில்டிங் தேர் பிஸ்னஸ். சில பிஸ்னஸ் என்ன பண்றாங்க, தே ஆர் யூசிங் தேர் ஓன் ப்ராஃபிட், அவங்களோட ப்ராஃபிட்டை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பார்ட், உங்க டெட் ஜாஸ்தி ஆகிற பட்சத்துல அதை சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்.
ரைட். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாட் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தோன்னா அவங்க பிஸ்னஸ் லூஸ் பண்ணதுக்கு, அவங்க கையை விட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், எல்லோ பேஜஸ்ல ஒர்க் பண்ணேன். நான் எந்த கம்பெனி நேம் பண்ணல. ஸோ அந்த கம்பெனி வந்து முன்னாடி வந்து ப்ராப்பரா ரன் பண்ணாங்க. வேற லெவல் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸ்மால் ஸ்மால் சிட்டிஸ்க்கு எல்லோ பேஜஸ் கொண்டு போனாங்க. அதனால எங்களுக்கு சேலரி ஒழுங்கா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய சேலரி 25, 26, 27ஆம் தேதி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் மந்த். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. எப்படி கடன் வாங்கி கொடுத்தாங்க, கேஷ் ஃப்ளோ இல்ல, ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணாதனால ஸோ நிறைய அட்ரீஷன் வந்துச்சு. அந்த பிஸ்னஸ் தே சோல்ட் அவுட் அண்ட் மூவ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். ஏன்னா டூ மச் ஆஃப் டெட் இருந்தது. அந்த டெட்டை மேனேஜ் பண்ண முடியாம தே வெண்ட் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். ரைட். ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க ப்ராப்பரான இது பிளான் பண்ணிக்கோங்க. கிரெடிட், பெட்டர் கிரெடிட் உங்களுக்கு வேணும்னா ஈவன் உங்களோட கேஷ் ஃப்ளோ, ரைட், உங்களோட கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கம்பெனி கேஷ் இன் ஹேண்ட் ரீசனபிளா இருக்கும் போது தே கேன் பை டெட் அட் அ சீப்பர் ப்ரைஸ். இன்னைக்கு எனக்கு சிபில் ஸ்கோர் எல்லாருமே சொல்றோம். சிபில் ஸ்கோர் மோசமா இருக்கிற பட்சத்துல ஐ ஹாவ் டு பே ஹையர் பிரைஸ் டு borrow மணி. இது எல்லாமே நம்ம சேலஞ்சா இருக்கலாம். எம்ப்ளாயியோட கான்ஃபிடன்ஸ், இன்னைக்கு வந்து காம்படிஷன் இருக்கு, ரொம்ப ரொம்ப காம்படிஷன் இருக்கு. ஒரு எம்ப்ளாயியை ரீடைன் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு ஸ்கில்டு எம்ப்ளாயி கிடைக்கிறதும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ரைட். ஸோ நான் ரீடைன் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஐ ஹாவ் டு என்ஷூர் தட் ரைட் ப்ராப்பர் பே அவுட் கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அர்ஜுன், நான் செஷன்ல இருக்கிறதா அர்ஜுன் தான். கரன்சி கரன்சி நான் திருப்பி பேசுறேன் ஜி. கரன்சி. ஓகே. சாரி. ரைட். வெண்டர் அண்ட் எம்ப்ளாயி கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ வெண்டருக்கும் நீங்க ஆன் டைம் பே பண்ணாத பட்சத்துல ஸோ நம்ம டிலே பண்ணும்போது தே மே நாட் கிவ் த ப்ராடக்ட், ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு கிரிட்டிக்கல் பார்ட் என்னது, என்னோட அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். எம்ப்ளாயியோட கான்ஃபிடன்ஸ் முக்கியம். அப்பதான் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். எக்கனாமிக் ஸ்லோடவுன் நமக்கு நிறைய பேர் பார்க்குறோம். இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பிஸ்னஸும் லைக் தெர் இஸ் சிக்லிக்கல் பிஸ்னஸ் இருக்கலாம், இல்ல ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா இருந்தா மக்களோட பர்ச்சேஸ் பவர் கம்மியாகும். இது எல்லாமே என்ன பண்ணலாம், என்னோட பிஸ்னஸை ஸ்லோ டவுன் பண்ணலாம். ஸோ நம்ம டிமானடைசேஷன் போது பார்த்தோம், எனக்கு லிக்விடிட்டியே இல்லை பேங்கிங் சிஸ்டம்ல, கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. கோவிட் டைம்ல நம்ம பார்த்தோம், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். கோவிட் டைம்ல நிறைய பிசினஸ், டூரிசம் ஸ்டாப் ஆச்சு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டாப் ஆச்சு, தியேட்டர் இண்டஸ்ட்ரி வென்ட் பேட் ஷேப். ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம எக்கனாமி வந்து பார்த்தோன்னா ஒரே ரேஞ்ச்ல போகாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ரைட். ரிசெஷன்ங்கிறது வந்து எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும், டிமாண்ட் மார்க்கெட்ல கம்மியா இருக்கும், ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அது மாதிரி பேட் டைம் பொறுத்த வரைக்கும் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு தட். எப்பயுமே நமக்கு இது இருக்காது. இப்ப யூஎஸ்ல பாருங்க, தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ரிசெஷன். ரைட். சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து எதனால ரிசெஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, ரஷ்யால வந்து யுக்ரைன் வார் வந்ததுனால யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கேஸ் சப்ளை இல்லை. அவங்க எல்லாமே ப்ரிடாமினன்ட்லி எல்லாமே கேஸ் சப்ளை தான் அவங்க மெயின், அவங்களுக்கு வின்டர் போது. ஸோ அது ஸ்டாப் ஆனதுனால அவங்களால எலக்ட்ரிசிட்டிக்கு ஜாஸ்தி பணம் பே பண்ண வேண்டியிருந்துச்சு. அதனால ஓவரால் டிமாண்ட் பார்த்தா யூரோப்பியன் கண்ட்ரீஸோட டிமாண்ட் டிராஸ்டிக்கா கம்மியாச்சு. ஸோ யூஎஸும் தே காட் இன் டு அ ரிசெஷன். இன்னைக்கு எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும்போது என்ன ஆகும், ஆப்வியஸ்லி வந்து கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் கம்மியாகலாம். ரைட். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஒன்ஸ் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இனிஷியேட் எடுத்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்தா கான்ஃபிடன்ஸ் இருக்காது மக்கள்கிட்ட. நாளைக்கு எனக்கு வேலை போக போகுது அப்படின்னு தெரிஞ்சா நான் கார் வாங்க மாட்டேன். எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா நிறைய ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் யாருமே வாங்க மாட்டாங்க, டிராவல் பண்ண மாட்டாங்க, நிறைய பிஸ்னஸ் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் பொறுத்த வரைக்கும் என்னோட பிஸ்னஸ் மட்டும் பார்க்கறது முக்கியம் கிடையாது, எக்கனாமி எப்படி இருக்குங்கிறது பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரியில என்ன சேஞ்சஸ் ஆகுதுங்கிறது பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸும் முக்கியம். இன்னைக்கு டாக்ஸ் பே பண்ணாத பட்சத்துல ஸோ டெஃபினெட்லி வந்து நாளைக்கு பெனால்டிஸ் வரும்.
இதெல்லாமுமே ஒரு சேலஞ்ச் இருக்கலாம். முக்கியமான விஷயம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டை நம்ம பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸ்ல, ரைட்? லைஃப் லாங் ஒர்க் பண்ண முடியுமான்னா, ஈவன் தோ நம்ம வில்லிங்கா இருந்தாலும் நம்ம ஹெல்த் நம்மளை சப்போர்ட் பண்ணுமா, அது ஒரு கேள்விக்குறி. ஸோ அதுக்காக கண்டிப்பா நம்மளோட பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானிங்கும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வி ஷுட் பிளான் ஃபார் அவர் டுவர்ட்ஸ் அவர் ரிட்டையர்மெண்ட். ஸோ நம்ம கிரெடிட் சைக்கிள் ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு பெரிய சேலஞ்சு. ஒரு கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேஷ் நான் போடுறேன் என்னோட பிஸ்னஸ்ல, ரா மெட்டீரியல் வாங்க போறேன், அதை ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்ட் தயாரிக்கிறேன், அதை வந்து கஸ்டமர்கிட்ட செல் பண்ண போறேன். கஸ்டமர் எனக்கு இமீடியட்டா பேமெண்ட் கொடுப்பாங்களான்னா கிடையாது. ஸோ எங்கிட்ட இன்னைக்கு கேஷ் இருக்கு, அதை நான் ப்ராடக்ட் செல் பண்ண எனக்கு 2-3 months ஆகும். திருப்பி எனக்கு கேஷ் வர ஒரு 2 months ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஷ் திருப்பி எனக்கு கேஷா கன்வெர்ட் ஆக லெட்ஸ் சே 6 months ஆகுதுன்னா, எனக்கு இந்த மந்த் ப்ரொடியூஸ் பண்ற இதோட கேஷ் எனக்கு எப்போ வரும்? 6 months கழிச்சு வரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நான் ப்ரொடியூஸ் பண்றது அதுல இருந்து 6 months கழிச்சு வரும். அட்லீஸ்ட் எனக்கு 6 months ப்ரொடக்ஷனுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை. மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் சஸ்டைன் ஆகாததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னது? ப்ராப்பர் ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாதது. ஸோ எங்கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட் வருது, எல்லாத்தையும் நான் செலவு பண்றேன் வேற வேற விஷயத்துக்காக. ஐ எம் நாட் பில்டிங் மை ஒர்க்கிங் கேபிட்டல். என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year இருந்தால் நாளைக்கு எனக்கு கேஷ் வர டிலே ஆனாலும் என்னால சஸ்டைன் பண்ண முடியும். இல்லாத பட்சத்துல என்னால சஸ்டைன் பண்ண முடியாது, ரைட்? ஸோ டெக்னாலஜி அப்கிரேட் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். நோக்கியா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ டெக்னாலஜி அப்கிரேட் நான் சேஞ்ச் ஆகாத பட்சத்துல ஐ வுட் பி அவுட் ஆஃப் பிஸ்னஸ். அதே மாதிரி இனோவேஷன் அண்ட் ஆர்என்டி இந்த எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் முக்கியம். ஸோ நீங்க இனோவேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, எவ்வளோ பேர் நீங்க கடைசியா பேங்க் போனீங்கன்னு தெரியல. ஸோ நம்ம முன்னாடி பேங்க் வந்து போய் டெல்லர் கவுண்டர்ல போய் நிற்போம், எல்லாம் கியூல நிற்போம், ரைட்? நம்ம பணம் விட்ரா பண்ண, அதே மாதிரி டெபாசிட் பண்ண எல்லாமே டெல்லர் கவுண்ட் வருவோம். இன்னைக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் டெல்லர் கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாச்சு, ரைட்? இன்னைக்கு பேங்க்ல ஹார்ட்லி 1 or 2, ஒரு காலத்துல நானே பார்த்துருக்கேன் 10-12 டெல்லர் கவுண்ட்ஸ் இருக்கும். இன்னைக்கு பீப்புள் டிபெண்டிங் ஆன் மேன் கேம் டவுன் டிராஸ்டிகலி. ஏடிஎம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேஷ் விட்ராவல் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி இன் ஏடிஎம், நாட் ப்ரிடாமினன்ட்லி நாட் இன் டெல்லர் கவுண்ட்ல நம்ம பண்றது கிடையாது. ஸோ இனோவேஷன் ஒவ்வொரு பிஸ்னஸ்ல நம்ம பார்க்குறோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பார்க்குறோம். முன்னாடி நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு வீட்ல இருந்து வி ஆர் ஆர்டரிங் இட். ஸோ ஷாப்ஸ் எல்லாமே தே ஆர் ஓப்பன் ஒன்லி அப் டு 8 o'clock 9 o'clock. இன்னைக்கு மிட் நைட்ல நான் ஆர்டர் பண்ண முடியுமா? த்ரூ அமேசான் அட் எனி டைம் ஐ கேன் ஆர்டர், ரைட்? ஸோ இன்னைக்கு வே த பிஸ்னஸ் இஸ் ஆப்ரேட்டிங் இஸ் சேஞ்சிங். ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. முன்னாடி ஆட்டோ தான் நம்ம டிபெண்ட் பண்ணோம். ஆட்டோட்ட பார்கைன் பண்ணணும், அவர் வந்து நான் போய் தேடணும் ஆட்டோவை. இன்னைக்கு ஊபர் ஓலா அவங்கள்ட்ட ஒரு டாக்ஸி கிடையாது, ஒரு ஆட்டோ அவங்க ஓன் பண்ணல, ஸ்டில் தே ஆர் இன்டு டிரான்ஸ்போர்டேஷன் பிஸ்னஸ். ஸோ த வே பிஸ்னஸ் இஸ் ஆப்ரேட்டிங் இஸ் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் இனோவேஷன். இன்னைக்கு நம்மளுமே அந்த நோக்கி போகணும், இனோவேஷனை நோக்கி போகணும், ரைட்? அதே மாதிரி நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தா ஒரு சைக்கிள்ல இருக்கும், ஹைஸ் அண்ட் லோஸ்ல இருக்கும். இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹாஸ் கம் டவுன் டிராஸ்டிகலி. எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து வாண்ட் டு ஆக்சலரேட் த எக்கானமி. எப்பெல்லாம் எக்கானமி நல்லா போகுதோ, சூப்பரா போகுதோ, அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கும். ஸோ நீங்க ஹை பாரோயிங் காஸ்ட்ல நீங்க ஆல் டைம் ஹைல நீங்க வாங்கும்போது நீங்க ஹை பாரோயிங் காஸ்ட்ல வாங்குவீங்க. இதே இஃப் யூ ஹாவ் யுவர் ஓன் மணி, கண்டிப்பா உங்களோட பாரோயிங்கோட காஸ்ட்டை நீங்க ரெடியூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை? ஸோ டெஃபினட்டா எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது ஒரு முக்கியமான விஷயம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எந்த சைட்ல இருந்து ரிஸ்க் வரும்னு தெரியாது. ஒரே நாள்ல நோக்கியாவோட பிசினஸ் தேவர் இன்ட் அவுட் ஆஃப் பிசினஸ், கொடாக் வாஸ் இன்ட் அவுட் ஆஃப் பிசினஸ் ஃபார் வெரி லாங் டைம், டைப்ரைட்டர்ஸ் வர் அவுட் ஆஃப் பிசினஸ் ஃபார் வெரி லாங் டைம், ரேடியோஸ் இன்னைக்கு கிடையாது. எஸ்டிடி பூத் இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் பார்த்திருப்போம்? எஸ்டிடி பூத் இன்டர்நெட் சென்டர் எவ்வளவு மூவிஸ்ல பார்த்திருப்போம். இன்னைக்கு மொபைல்னு ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் வாஸ் அவுட் ஆஃப் பிசினஸ், ரைட்? ஸோ இன்னைக்கு ஸோ நம்ம ப்ரிப்பேர்டா இருக்குமா? டெக்னாலஜி வந்துட்டே தான் இருக்கும், அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துட்டே தான் இருக்கும். முன்னாடி எல்லாமே மிசைல்ஸ் அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ட்ரோனை வச்சு பார்த்தானா இன்னைக்கு எல்லாருமே ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் ட்ரோனை வச்சு we were looking at other பெரிய பெரிய கோடி கோடியா நம்ம போட்டு வாங்கின ஒரு மிஷினரியை ஈஸியா காலி பண்றாங்க, ரைட்?
இன்னைக்கு டெக்னாலஜி ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு பி a huge threat. ஸோ நம்மளோட பிஸ்னஸ்க்கும் த்ரெட்டா இருக்கும் அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும், ரைட், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலன்னா would be a challenge. ஸோ நமக்கும் ஒரு பிஸ்னஸ் லாங் டேர்ம் பீஸ்ஃபுல்லா பண்ண கண்டிப்பா வந்து எனக்கு வந்து ஐ ஷுட் லுக் அட் டூயிங் அ ப்ராப்பர் பிளானிங். ஸோ ஏன் பிளான் பண்ணணும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வீடு வாங்குறதோ, காரோ, இன்டர்நேஷனல் டூரோ, ரிட்டையர்மெண்ட்டோ எல்லாத்துக்குமே பிளான் பண்ணாம முடியாது, ரைட்? ஸோ ஒரு ஹவுஸ்க்கு எல்லாமே 40-50 lakhs வேணும், இல்லை 1 to couple of crores வேணும்னா ஸோ கண்டிப்பா வி ஷுட் ஸ்டார்ட் சேவிங். ஸோ நான் ஆஸ் அ இன்வெஸ்டார் நான் சேவ் பண்ணணும். எவ்வளோ சேவ் பண்ணணும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் சூஸ் பண்ணணும். ஸோ ஐடியலி நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைலேஜ் எல்லாமே பார்ப்போம், ரைட்? எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் தான் ஒரு முக்கியமான விஷயம். என்னோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். இன்ஃப்ளேஷனுங்கிறது என்னது, விலைவாசி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? வருஷா வருஷம் என்னோட ப்ரைசஸ் இன்க்ரீசஸ், ரைட், பை 6 to 7% இன்க்ரீஸ் ஆகுது. லெட்ஸ் என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கிறேன். 100 ரூபா நான் பேங்க்ல டெபாசிட் பண்றேன். பேங்க் எனக்கு ஒரு 6% வட்டி கொடுக்குறாங்க, ரைட்? ஸோ நான் இன்னைக்கு கன்சியூம் பண்ணாம என்னோட கன்சம்ஷனை ஒரு வருஷம் போஸ்ட்போன் பண்றேன். அட் எண்ட் ஆஃப் 1 இயர் நான் பேங்க் போகும்போது எங்கிட்ட 106 ரூபா எங்கிட்ட இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் எங்கிட்ட 100 ரூபா இருந்தா அந்த 100 ரூபா வச்சு என்னால 10 டீ வாங்கி குடிச்சிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இயர் 106 ரூபா அடுத்து டீ கடைக்கு போறேன். இப்போ ஒரு டீயோட விலை 15 ரூபா. ஈவன் தோ எங்கிட்ட ஜாஸ்தி அமௌண்ட் என்னோட கையில இருந்தாலுமே என்னோட பர்ச்சேஸ் பவர் என்னாச்சு, லாஸ்ட் இயர் என்னால 10 டீ வாங்க முடிஞ்ச இடத்துல இன்னைக்கு என்னால 7 டீ தான் வாங்க முடிஞ்சது, ரைட்? ஸோ வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பீட் இன்ஃப்ளேஷன். ஸோ உங்களுக்குமே நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்க மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இன்ஃப்ளேஷன், ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இன்னைக்கு முக்கியமா நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோமா இன்ஃப்ளேஷன், பொருளோட விலை ஏறுறது பார்த்துருக்கோமா? ஸோ நிறைய பொருள்ல பார்த்துருக்கோம். பெட்ரோல் பிரைஸ் 12 ரூபாய்க்கு 1990s வித்துச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பெட்ரோல் பிரைஸ் என்ன அப்படின்னு. ஸோ ஒரு டசன் பனானாவே 10 ரூபா 5 ரூபாய்க்கு வித்துது. இன்னைக்கு ஒரு டசன்ல கிலோ கணக்குல விற்கிறாங்க. ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ். மில்க் நானே 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் மில்க் 1 லிட்டரு. ஸோ இன்னைக்கு வி ஹாவ் க்ளோஸ் அரௌண்ட் ரைட். ஸோ லிட்டர் மில்க் ஜாஸ்தி. அதே மாதிரி டீயோட காஸ்ட்டுமே இஸ் மச் மச் ஹையர். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்றது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் மட்டும்தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனோட கம்மியா இருக்கிற பட்சத்துல என்னோட வெல்த் கிரியேஷன்ஸ் இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காது, ரைட்? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு சைலண்ட் கில்லரா? கண்டிப்பா ஒரு பெரிய சைலண்ட் கில்லர். ஸோ நீங்க இன்னைக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 1.79 lakh ஆகுதுன்னா, ரைட், ஒரு 10 இயர் கழிச்சு, ரைட், சாரி, இன்னைக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸ் 1 lakh ஆகுதுன்னா 10 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு 1.79 தேவை. 6%, 7%ல 1.97 lakh தேவை, 8%ல 2 lakhs தேவை. இதே 20 இயர் கழிச்சு 3.2 lakhs தேவை 6%லயே. 30 இயர் கழிச்சு 5.74 lakhs தேவை, ரைட்? ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டோட இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். பர்ச்சேஸ் பவரும் ரெடியூஸ் பண்ணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்க தாத்தாவோட தாத்தா கிட்ட 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 100 இயர்ஸ் பேக் அவர்கிட்ட 100 ரூபா இருந்தால் என்ன பண்ணிருக்கலாம், நிறைய ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கலாம், கோல்டு வாங்கியிருக்கலாம், ஸோ மேரேஜ் பண்ணிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம். அந்த 100 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தனியாக புக்ரா கடியிலயோ துணிரா கடியில வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் வீக் கிளீன் பண்ணும்போது இந்த 100 ரூபா பார்த்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த 100 ரூபா வச்சு எவ்வளோ ஏக்கர் லேண்ட் வாங்க முடியும், எவ்வளோ கிலோ கோல்டு வாங்க முடியும், என்ன உங்களால பண்ண முடியும்? ஸோ வாட் வில் ஹேப்பன் டு த வேல்யூ ஆஃப் மணி? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது ஐ ஷுட் சூஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் விச் ஷுட் பீட் இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் அசெட் கிளாஸ் லைக் பேங்க் எஃப்டிஓ, இன்சூரன்ஸோ, போஸ்ட் ஆஃபீஸோ, பிபிஎஃப், இது எல்லாமே பார்த்தோன்னா இட் இஸ் கிவிங் இன் த ரேஞ்ச் ஆஃப் அரௌண்ட் 6 to 7%, 5 to 7% கொடுக்குது.
கோல்டு 8 to 9% கோல்டு ஹிஸ்டாரிக்கலா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிவன் அ ரிட்டர்ன் ஆஃப் அரௌண்ட் 13% கொடுத்துருக்கு. ஈக்விட்டி ஹாஸ் கிவன் அ ரிட்டர்ன் ஆஃப் அரௌண்ட் ஒரு 16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு நான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி எனக்கு கொடுக்கக்கூடியது ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னா ஸோ டெஃபினட்டா ஈக்விட்டி பிளேஸ் அ வெரி வெரி பிக் ரோல், ரைட்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டரோட தேவை என்ன? கேபிட்டல் அப்ரிசியேஷன் முக்கியம். நான் வெல்த் கிரியேட் பண்ணும், என்னோட பிஸ்னஸ்க்கும் நான் என்ன பண்ணி ஆகணும், கேஷ் ஃப்ளோ ரெடி பண்ணணும். அதே மாதிரி எனக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். நான் ரிட்டையர் ஆக போறேன்னா எனக்கு ரெகுலர் இன்கம் தேவை. அதே மாதிரி கேபிட்டல், நான் எடுத்த கேபிட்டல், இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணணும். இது மூணுக்குமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு அருமையான ஒரு தீர்வா இருக்கும். ஸோ இன்னைக்கு வேரியஸ் அசெட் கிளாஸோட ரிட்டர்ன்ஸ் பார்க்குறோம். இது ஓல்ட் டேட்டா தான், பட் ஸ்டில் எல்லா அசெட் கிளாஸோட ஈக்விட்டி ஹாஸ் கிவன் மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ். பட் ஈக்விட்டியில சேலஞ்ச் என்னன்னா நிறைய கேபிட்டல் தேவை. எனக்கு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிறைய கேபிட்டல் தேவை, அட்லீஸ்ட் 3 to 5 lakhs தேவை. அப்பதான் என்னால வந்து ஒரு கம்பெனில நான் பெட் பண்ண முடியாது. ஒரு 30-40 கம்பெனிஸ்ல வாங்கணும்னாலுமே எனக்கு வந்து 3 to 5 lakhs தேவை. எக்ஸ்பர்டைஸ் தேவை, எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியணும், ரைட்? அந்த பிஸ்னஸ் பத்தி எனக்கு புரியணும், கண்டிப்பா அது எனக்கு தெரியணும். அது மட்டும் கிடையாது, எனக்கு டைம் தேவை, நிறைய டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. நீங்க எல்லாம் பிசினஸ்ல இருக்கீங்க, உங்க பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? அதோட நுணுக்கங்கள் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வந்து டாட்டா 100 டிஃப்ரெண்ட் பிசினஸ்ல இருக்காரு, டிஃப்ரெண்ட் டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு எனக்கு பார்மசூட்டிக்கல் பிசினஸ் பத்தி தெரியாம இருக்கலாம், கெமிக்கல் பிசினஸ் பத்தி தெரியாம இருக்கலாம், இல்ல எனக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி தெரியாம இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாம இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியணும்னு நெசசிட்டி கிடையாது. நான் அந்த பிசினஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நான் எடுத்துக்கலாமா? ஆப்வியஸ்லி ஐ கேன் டூ இட். ஸோ ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றது ஏன் பெனிஃபிஷியல் அப்படின்னு நான் சொல்றேன், ஒரு 2-3 minutes. ஸோ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், நாளைக்கு அந்த லைன் ஆஃப் பிஸ்னஸ் ஒர்க் ஆகலைன்னா என்னோட லைன் ஆஃப் பிஸ்னஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நான் கம்பெனியை லிக்விடேட் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணணும். இதே நான் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ் ஒர்க் ஆகலைன்னா செல் பண்ணிட்டு உடனே வெளியே வரலாம். ஐ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் so much time for me to change my line of business. செகண்ட், ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எனக்கு எக்ஸ்பர்டைஸ் தேவை, எனக்கு நிறைய பணம் தேவை, ரைட்? ஸோ நான் ஈக்விட்டியில சென்செக்ஸ்ங்கிறது 30 கம்பெனியோட கலவை, அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு 3 to 5 lakh இருந்தா போதும். ஸோ நான் மல்டிபிள் இண்டஸ்ட்ரி, மல்டிபிள் கம்பெனிஸ்ல என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ நான் டைவர்சிஃபை பண்ண முடியும். ஸோ என்னோட டைம் தேவை கிடையாது அதை மேனேஜ் பண்ண. ஸோ என்னோட பணத்தை அனுப்ப போறேன், தட் இஸ் கோயிங் டு மேக் மணி ஃபார் மீ, ரைட்? ஸோ இன்னைக்கு பிசினஸ்ல நீங்க ஆக்டிவா உங்க டைம் கொடுத்து யூ ஆர் மேக்கிங் மணி. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ ஆர் சென்டிங் த மணி டு மேக் மணி, இன்ஸ்டெட் ஆஃப் உங்க டைம் கொடுக்காம அந்த மணி உங்களுக்காக தட் இஸ் கோயிங் டு மேக் மணி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்விட்டியில சேலஞ்ச் இருக்கா? கண்டிப்பா சேலஞ்ச் இருக்கு. நம்ம கரெக்டான கம்பெனி சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாத பட்சத்துல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்ல என்ன சேலஞ்ச்? நிறைய கேபிட்டல் தேவை, லிக்விடிட்டி கிடையாது. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹெட் ஹஸ் கிவன் இந்த ரேஞ்ச் ஆஃப் அரௌண்ட் அது 12 to 13% கொடுத்துருக்கு. பட் ஈக்விட்டி லாங் ரன் ஹாஸ் கிவன் ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு இன்வெஸ்டாருக்கு தேவைன்னா சேஃப்டி தேவை, லிக்விடிட்டி தேவை, போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் அண்ட் கன்வீனியன்ஸ். இது கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பார்க்கலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்ன? நான் ஒரு கார் வாங்கிட்டேன், எனக்கு ஓட்ட தெரியாது, அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? ஒரு டிரைவர் வச்சுக்கணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு டிரைவர் மாதிரி. ஸோ எனக்கு எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அதை அங்கே கூட்டிட்டு போகும், ரைட்? ஸோ நம்ம எல்லாருமே கார்ல போயிருக்கோம். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் மை கார். அவர் ஓட்ட போறாரு. நம்ம ட்ரெயின்ல போனா எவ்வளவு பேருக்கு ஓட்ட தெரியும் தெரியாது, ஃபிளைட் எவ்வளவு பேருக்கு ஓட்ட தெரியும் தெரியாது, பட் வி ஹேட் பீன் இன் டு தட், ரைட்? ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் இஸ் கோயிங் டு மேனேஜ் த வெஹிக்கிள், ஹூ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அதே மாதிரி நான் எங்க போகணும், என்னோட பர்சனல் கோல்ஸா இருக்கட்டும், என்னோட பிசினஸ் கோல்ஸா இருக்கட்டும், ஸோ ரெண்டுக்குமே நான் என்ன பண்ணி ஆகணும்? என்னோட இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே நிறைய பணம் தேவை. அது ஒரு மந்த் இன்கம் வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம எல்லாருமே ஆஸ் எ இன்வெஸ்டர் கொஞ்சம் எக்ஸஸ் பணம் இருக்கும், அதை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில கொடுக்க போறோம். அந்த கம்பெனி ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
நம்மள்ட்ட ஈக்விட்டி ஸ்கீம்ஸும் இருக்கு. டெட் கடன் பத்திரத்துலயும் இன்வெஸ்ட் பண்ண போறோம், கோல்டுலயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரியல் எஸ்டேட்லயும். ஸோ ரைட், நீங்க எடுத்து சூஸ் பண்ணக்கூடிய செக்யூரிட்டிக்கு தகுந்த மாதிரி ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். வரக்கூடிய லாபத்தை திருப்பி வில் கிவ் இட் பேக் டு யூ. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரெண்டு விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம்னு சொல்லுவோம். எப்போ வேணா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணா விட்ரா பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட்ஸ், எம்ஆர்எஃப் மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே ஹேவ் அ ட்ரெஷரி டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கரண்ட் அக்கௌண்ட்ல அவங்க பணம் வைக்காம தே வில் பார்க் தர் மணி இன்டு ஓவர் நைட் ஃபண்டோ, லிக்விட் ஃபண்டோ. ஸோ நான் மண்டே சேலரி கொடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் பார்க் இட் இன் லிக்விட் ஃபண்ட். ஃப்ரைடே ரிடம்ஷன் கொடுத்தா மண்டே மார்னிங் அவங்களுக்கு பணம் வரும். ஸோ வீக்கெண்ட் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 நாளுக்கான வட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ரைட், எப்பெல்லாம் பணம் யூட்டிலைஸ் பண்ணலையோ சேவிங்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல எனக்கு எந்த வட்டியும் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓப்பன் ஸ்கீம் ஓவர் நைட் ஃபண்டுங்கிற ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலமா என்ன ஆகும், அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஹோல்டு பண்றாங்களோ அவ்வளவு நாள் வட்டி கிடைக்கும். ரைட், ஸோ ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ங்கிறது எப்ப வேணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்ப வேணா நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். க்ளோஸ்ட் எண்டட் ஸ்கீம்ஸுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கும். என்டர் ஆகிறதும் டியூரிங் இனிஷியல் பீரியட்ல என்டர் ஆகணும், எக்ஸிட் ஆகிறது ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ நீங்க பிஸ்னஸ்ல இருக்கிறதுனால ஓப்பன் எண்டட் ஸ்கீம் மேக்ஸ் மோர் சென்ஸ். அதை தவிர நம்மள்ட்ட ஈக்விட்டி இருக்கு, டெட் இருக்கு, ஹைபிரிட் இருக்கு. எனக்கு ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்க, நான் வேற பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும், நான் ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ்ல இருக்க, இதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம வேற லைன் ஆஃப் பிஸ்னஸ்லயும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல சார் நான் சேஃபா இன்வெஸ்ட் பண்ணும், எஃப்டி மாதிரி இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரினா அது எனக்கு வட்டி விகிதம் கம்மியா கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் கம்மியா கிடைக்கும், நீங்க வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும் கம்பேர்ட் டு ஈக்விட்டி. கேஷ் ஃபண்ட், எனக்கு லிக்விடிட்டி தான் முக்கியம், எனக்கு எப்ப வேணா பணம் தேவைன்னா நீங்க லிக்விட் ஓவர் நைட் ஃபண்டோ லிக்விட் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்ண போறாங்க. ஒரு சிஐஓ இருப்பாரு, ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ரிசர்ச் அனலிஸ்ட், ஒரு டீம் ஆஃப் 30-40 பீப்புள் உங்க பணத்தை மேனேஜ் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 200+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய டிகிரிஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ தே ஸ்டார்ட் த டே அட் 8 in the morning, லேட் நைட் 8 வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ரைட், ஸோ அவங்க உங்க பணத்தை மேனேஜ் பண்ண போறாங்க. கன்வீனியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நான் எதுவும் பிரேக் பண்ண வேண்டாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண, என்னோட கரண்ட் வேல்யூ என்ன, கிளிக் ஆஃப் பட்டன், எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும், நான் வந்து ட்ராக் பண்ணலாம், நான் நோட் பண்ணிக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. லோ காஸ்ட், நமக்கே தெரியும், நான் சென்னை டு கோயம்புத்தூர் போறேன்னா நான் கார்ல போகும்போது என்னோட காஸ்ட் ஜாஸ்தி, ஏன்னா எல்லா எக்ஸ்பென்சஸும் நான் பேர் பண்ணி ஆகணும். இதே நான் ட்ரெயின்ல போகும்போது எல்லாருமே பேர் பண்றதுனால என்னோட எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் இன்வெஸ்ட் பண்றதுனால என்னோட எக்ஸ்பென்ஸ் கம்மி. டிரான்ஸ்பரன்சி இருக்கு, எங்க இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, யார் மேனேஜ் பண்றாங்க, எந்தெந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளோ பண்றோம், ஈச் அண்ட் எவ்ரி டீடைல் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கலாம். சாய்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நாளைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், லைஃப் லாங்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏடிசி பெனிஃபிட்ஸ் இருக்கு, பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தா இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ டைவர்சிஃபை பண்ணலாம். சப்போஸ் நீங்க சென்செக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் நீங்க வாங்கணும்னா 3 to 5 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நிஃப்டி வாங்கணும்னா யூ ஷுட் இன்வெஸ்ட் மோர், ஆனால் 50 ஸ்டாக் இருக்கும், நிறைய நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் மினிமம் வந்து சில ஸ்கீம்ல 100 ரூபா இருக்கு, சில ஸ்கீம்ல 500 ரூபா இருக்கு. ஈவன் வித் 500 rupees நான் என்ன பண்ணலாம், அந்த 500 ரூபாயும் ஒரு 50 கம்பெனிலயோ 100 கம்பெனிலயோ பிரிச்சு போட போறாங்க. வித் லெஸ்ஸர் இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் பொட்டென்ஷியல் ஜாஸ்தி. எங்களோட ஒரு ஸ்கீம் வந்து லாஸ்ட் 29 வருஷமா இருக்கு, 30 வருஷமா இருக்கு, அது வருஷா வருஷம் 23% கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் அசெட் கிளாஸ் வந்து ஒரு 5% 6% பத்தி பேசுறோம். இது லாஸ்ட் 29 இயர்ஸா இட் ஹாஸ் கிவன் க்ளோஸ் அரௌண்ட் 23% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லிக்விடிட்டி T+1 to T+3 டேஸ்ல எனக்கு ரிடம்ஷன் எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டு தே வில் டேக் த ரிடம்ஷன் இன் 2-3 days. ஈவன் 1000 கோடியா இருந்தாலும் 500 கோடியா இருந்தாலும் தே டூ த ரிடம்ஷன். ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம், சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்கீம்ல இருந்து இன்னொரு ஸ்கீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாளைக்கு எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஈக்விட்டியில இருந்து நான் டெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரிட்டையர் ஆயிட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்ரா பண்ண முடியுமா, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்கு. ரெகுலேட்டட் பை செபி, இது குவிக் ரிச் ஸ்கீம் கிடையாது, இது எல்லாமே செபி ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்.
ஸோ லாஸ்ட் பார்ட் நான் பேசுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, யார் அழைச்சாங்களோ ஸோ அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டெத் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட் உங்களோட தேவையா இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்க பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் ஐ வுட் லைக் டு ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர். இது லாஸ்ட் பார்ட் உங்கள்ட்ட நான் பேச போறது எஸ்ஐபி பத்தி. ரைட். ஸோ எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட பெனிஃபிட் என்ன, நான் எனக்கு சிறுக சிறுக இட் இஸ் மோர் லைக் அ டிசிப்ளின். ரைட். நம்ம மாசம் மாசம் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம சேமிக்க போறோம். ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேமிக்க போறோம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ரெகுலர் சேவிங்கை உங்களுக்கு என்கரேஜ் பண்ணும். ஸோ இன்னைக்கு மக்கள் யாரெல்லாம் வெல்தி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வாட் மேக்ஸ் பீப்புள் வெல்தி, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எது ஒருத்தரை வெல்தி ஆக்குதுன்னா, இட் இஸ் நாட் த நாலேஜ். எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு அது என்ன வெல்தி ஆக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ வாட் இஸ் கோயிங் டு மேக் பீப்புள் வெல்தி இஸ் த பிஹேவியர். ஸோ இன்னைக்கு என்னோட பிஹேவியர் வித் மணி என்ன ஆகுது? ஸோ எனக்கு மாசம் மாசம் வரக்கூடிய பணத்தை நான் இஃப் ஐ கீப் ஸ்பெண்டிங் மை மணி, நான் வெல்த் கிரியேட் பண்றது இல்ல, வெல்த்தை டிஸ்ட்ராய் தான் பண்ண போறேன். ரைட். ஸோ எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னது? இட் இஸ் மோர் வித் த பிஹேவியர். ஸோ வாட் ஃபுட் ஐ எம் கோன் டு ஹேவ், மாசம் மாசம் டெய்லி நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோன் டு டிப்ளீட் மை ஹெல்த். ரைட். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், இஃப் அட் ஆல் ஐ வாண்ட் டு கிரியேட் வெல்த், இஃப் அட் ஆல் நான் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிசிப்ளினும் பிஹேவியரும் எனக்கு என்ன தேவை? எனக்கு சேவிங், இந்த ஹேபிட்டை நீங்க கல்டிவேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற எது இருந்தாலும் என்ன நாலேஜ் தெரிஞ்சாலும் இஃப் ஐம் நாட் கல்டிவேட்டிங் திஸ் ஹேபிட், இதை நான் பண்ணாத பட்சத்துல டெஃபினட்டா என்னால வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. கன்வீனியன்ட் வே டு இன்வெஸ்ட், நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஈவன் வித் அ ஸ்மாலர் இன்வெஸ்ட்மெண்ட் வி கேன் ஸ்டார்ட். எப்பெல்லாம் எக்ஸஸ் பணம் இருக்கோ அப்ப நீங்க அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பெருசு ரூம் போட்டு யோசிக்க வேண்டாம். ருபி காஸ்ட் ஆவரேஜிங். ரைட். நீங்க லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கிறது, ஸோ நீங்க வேரியஸ் டைம் ஜோன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க கோல்டு ஹை ப்ரைஸ்லயும் வாங்குவீங்க, லோ ப்ரைஸ்லயும் வாங்குவீங்க. லோ ப்ரைஸ்ல வாங்குறதோட பெனிஃபிட் என்னது? உங்களுக்கு நிறைய கிராம்ஸ் கிடைக்கும். ஹை ப்ரைஸ்ல வாங்கும்போது யூ கேன் செல் அட் அ ஹையர் ப்ரைஸ் அட் த லேட்டஸ்ட் ஸ்டேஜ், இல்லையா? ஸோ கோல்டோட ப்ரைஸ் ஏறி இறங்கும் போது ஸோ நீங்க வேற ப்ரைஸ்ல வாங்குறதுனால அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் லாஸ், ரிஸ்க் என்ன ஆகும்? மினிமைஸ் ஆகும். எஸ்ஐபி ஒரு அருமையான வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ருபி காஸ்ட் ஆவரேஜிங், ஆவரேஜ் பிரைஸ்ல யூனிட் வாங்க போறீங்க. மார்க்கெட் டைம் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ரைட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம்ல நீங்க வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க வெல்த் கிரியேட் பண்ணணும்னா முக்கியமா நம்ம எல்லாருமே காம்பவுண்டிங் ஃபார்முலா நம்ம யோசிச்சிருக்கோம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஃபார்முலா என்னது? ஸோ பி இன்டூ 1 + r/100 டு த பவர் n. இதுல எனக்கு எது வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கும்னா, நான் பே பண்ணக்கூடிய பிரின்சிபலா, இல்ல எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டியா, இல்ல எவ்வளவு வருஷம் நான் ஸ்டே பண்றேனா, இந்த ஃபார்முலால எனக்கு எது வெல்த் கிரியேட் பண்ணும்னா என்னோட என் தான் வெல்த் கிரியேட் பண்ணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஃப் ஐ ஸ்டே இன்வெஸ்டட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கிரியேட் வெல்த். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த என்டையர் பிரசன்டேஷன்ல இருந்து, ஸோ ஒரு டிசிப்ளின் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கும் சரி, உங்களோட பர்சனலுக்கும் சரி, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் சேவிங் மணி டுவர்ட்ஸ் யுவர் கோல். ரைட். ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? ஸோ நீங்க லாங் டேர்ம் சேவ் பண்ணும்போது காம்பவுண்டிங்கோட பவர் பயங்கரமா ஒர்க் ஆகும். ஒரு 2 3 எக்ஸாம்பிளோட நான் க்ளோஸ் பண்றேன். ஐ நீட் 2 3 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட், சப்போஸ் கடவுள் நாளைக்கு உங்க முன்னாடி வராரு. இஃப் ஹி இஸ் கிவிங் 2 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் 1 உங்களுக்கு 1 crore கொடுக்க போறாரு நெக்ஸ்ட் 31 days. ஆப்ஷன் 2, he is going to give 1 rupee for next 31 days. அந்த 1 rupee வந்து டபுள் ஆகும். இன்னைக்கு 1 ரூபாங்கிறது நாளைக்கு 2 ரூபா, 4 ரூபா, நெக்ஸ்ட் 31 days மட்டும் டபுள் ஆகும். எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? உங்க வாட்ஸ்அப் இதுல சொல்ல முடியுமா சாட்ல? விச் சாய்ஸ் யூ வில் சூஸ்? செகண்ட் ஆப்ஷன். ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச். செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க கப்புள் ஆஃப் பீப்புள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணா எனக்கு எண்ட் ஆஃப் 12th டே எங்கிட்ட 12 கோடி இருக்கும். சார் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுனால அவர்கிட்ட 2000 ரூபாய் இருக்கும். ஹாஃப் ஆஃப் த மந்த் எங்கிட்ட 15 கோடி இருக்கும், சார் கிட்ட 16,000 இருக்கு. 15 கோடி எங்க இருக்கு, 16,000 எங்க இருக்கு?
இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு மீதி? 16 days இருக்கு. அட் எண்ட் ஆஃப் 31 days எங்கிட்ட 31 கோடி இருக்கும், சார் கிட்ட 107 கோடி இருக்கும். இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? 16th டேல இருந்து 31st டேக்குள்ள எப்படி காம்பவுண்டிங் மேஜிக் நடந்துச்சு? காம்பவுண்டிங் மேஜிக் நடக்கணும்னா யூ ஷுட் ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங் டேர்ம். ஸோ நீங்க நிறைய வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மேஜிக் நடக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன இது, டோன்ட் கீப் லுக்கிங் அட் யுவர் வெல்த் டெய்லி பேசிஸ்ல பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு மேங்கோ ட்ரீ ஃப்ரூட் கொடுக்க இட் டேக்ஸ் 10 years இல்லையா? ஸோ நம்ம பசங்க ஸ்கூல் காலேஜ் முடிச்சு ஏர்ன் பண்ண அட்லீஸ்ட் 22 years ஆகுது. ஸோ என்னோட ஸ்கீம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு அதோட வேல்யூ என்ன? தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நம்ம லேண்டுக்கு வி கேவ் 40-50 years ஃபார் இட் டு க்ரோ. கோல்டுக்கு நம்ம டெய்லியும் போய் செக் பண்ணல, ரைட்? கோல்டோட வேல்யூ என்னன்னு செக் பண்றது கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாகனமா இருக்கலாம், விச் கேன் கிரியேட் வெல்த், ரைட்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு காம்பவுண்டிங்கோட இது எக்ஸ்போஷர் பண்ண. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கார்பஸும் ஜாஸ்தியா இருக்கும். 4.2 lakh மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 4.2 lakh இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அட் எண்ட் ஆஃப் 60 yearsல 23 lakhs இருக்கும், ரைட்? இங்க வந்து 40 yearsல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 2.4 lakh இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இன்ஸ்டெட் ஆஃப் 4.2 lakh. பட் உங்களோட கார்பஸ் இஸ் ஒன்லி 5 lakh. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஏர்லியா ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஸோ நிறைய வருஷம் காம்பவுண்டிங்க்கு எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்க வெல்த் ஃபாஸ்டா க்ரோ ஆகும். ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நம்ம வேரியஸ் டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது யூல் பை யூனிட்ஸ் அட் ஆவரேஜ் ப்ரைஸ்ல வாங்குவீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 10, 15, 12, 14, 17, 18 இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்ல வாங்குறீங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் வருது 12.92. இங்கேயும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்ல வாங்குறீங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 7.72. இங்கேயும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். இது வந்து ரைசிங் மார்க்கெட், ஃபாலிங் மார்க்கெட், வாலடைல் மார்க்கெட். ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்ல வாங்கும்போது உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ இது வந்து ஒரு கால்குலேட்டர். எனக்கு ஒரு 5 lakh தேவை, நான் 30 year இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் மாசம் 72 ரூபா, 15%ல மாசம் 72 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும். இல்ல 12%ல 143 இன்வெஸ்ட் பண்ணும். இதே எனக்கு 1 crore வேணும்னா நான் 30 year இன்வெஸ்ட் பண்றேன்னா மாசம் வந்து 444 இன்வெஸ்ட் பண்ணா போதும். 12% இருந்தா 2861. இது வந்து ஒரு வீக்கெண்டோட எக்ஸ்பென்ஸ். நம்ம ஒரு வீக்கெண்ட் எக்ஸ்பென்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணனா ஸோ கண்டிப்பா நம்ம வந்து நம்மளோட கார்பஸை ஃபாஸ்டா கிரியேட் பண்ண முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு அருமையான வாகனம், ரைட்? அருமையான வாகனம் இது. உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு அருமையான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், ரைட்? ஸோ இதோட என்னோட ப்ரெசன்டேஷன் நிறைவு பண்ணிக்கிறேன். ஹோப் யூ காட் சம் இன்சைட் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்கீம்ஸ் பத்தி உங்களை அழைத்தவர் சொல்லுவாரு உங்களுக்கு ஏற்ற ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா வி வில் டேக் அப் யுவர் கொஸ்டின்ஸ்.